அதான் முடி எடுத்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். யாரு கேட்டு ஜாயின் பண்ணி? மந்த்லி இருப்பான்னா நம்ம போறது அந்த ஸ்கூல் சொல்லிட்டு இருக்கியா நீ? புரியல. வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பக்கம் ஆபரேஷன் பண்ண முடியாது, இந்த பக்கம் நார்மலாவும் என்னால இருக்க முடியாது. கரெக்டா? நான் எதுக்கு உங்க பேசிட்டு இருக்கேன் புரியுதா உனக்கு? இப்ப எதுக்கு சொல்ற? எனக்கு அவனுக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. உனக்கு நம்பிக்கை வேணும், என்ன முடியும்னு. உனக்கு எதுலயுமே என் மேல நம்பிக்கை இல்லை. எது பண்ணாலுமே நான் உட்படாம போவேன்தான் உனக்கு ஃபர்ஸ்ட் தாட்டே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ப்ராங்க் வீடியோ. ஏன் இந்த ஐடியா வந்துச்சுன்னா, ரொம்ப நாளாக ஒரு அவளை ட்ரிகர் பண்ணி ஒரு ப்ராங்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் போயிட்டு அவளுக்கு தெரியாமல் அந்த கேமரா செட்டப் பண்ணி வச்சுருந்துடுறேன். இப்போ தான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு அவளுக்கு தெரியாமல் கேமரா செட்டப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த ப்ராங்கை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அவளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அவள் ஈஸியாக ட்ரிகர் ஆக மாட்டான். ஒன்றே பேசாமல் சைலண்டாக போயிடுவாள், இல்லைன்னா அழுதுருவான். ஸோ அவளை நம்ம அதுவும் பண்ணாமல் அளவும் செய்யாமல் அவளை ட்ரிகர் பண்ணிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பட் நான் அதை இன்னைக்கு பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பிஃபோர் மேரேஜ் ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு தோணுக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கும் ஒரு வாட்டி காட்டலாம். அவள் என்ன மாதிரி இருப்பா, ஒரு வாட்டி ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அது வந்துட்டு உங்களுக்கும் காட்டணும் சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Let me try that on. நான் வந்திருக்கேன்ல, அட்லீஸ்ட் ஒன் ஹக். நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா இரான். சும்மா இரான். A few inches later. எடா 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 இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு மூட் ஆஃபா. காலையில இருக்கட்டா அந்த அப்புறமா எனக்கு மீட்டிங் இருக்கா, நான் பிரசன்ட் பண்ண மாட்டேன். சாயங்காலம் லீவா, நான் வந்து பிரசன்ட் பண்ண மாட்டேன். என்ன கேட்டா எனக்கு அப்படி சொல்லி பயமா இருக்கா. அதுக்கப்புறமா அப்படியே பண்ணுறேன். இப்போ பண்றா ஹக்கி. ஹக்கி பா, ஹக்கி ஹக்கி பா. ஹக்கி ஹக்கி. அப்போ ஐயோ மங்கா. மேரேஜ் ஆகுது முன்னாடி சன்னமா ஃபிட்டா இருந்தல? இல்ல. ஆமா. இல்ல. எஸ் எஸ். ஓகே. அதுக்கு நான் ஒரு டிரான்சிஷன் வீடியோ எடுக்கிறேன். டிரான்சிஷன் வீடியோ நம்ம எடுக்கலாம். 6 months before 6 months after அப்படின்னு. சூப்பர்டா. எக்ஸர்சைஸ் பண்ண போறியா? இப்போ இப்போ எவ்வளோ கேஜி இருக்கேன் தானே? ஒரு 90 நியரோ 95 கிட்ட இருப்பேன். ஸோ வந்துட்டு என் வந்துட்டு 75 20 கேஜி மினிமம். நீ இருக்கிற ஹைட்டுக்கு நீ இப்படி இருக்கிறதா கரெக்ட். நோ 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 நோ. நீ அந்த ஒல்லி ஹைட் நல்லாவே இல்ல, எனக்கு பிடிக்காதா. வேணா இந்த இங்கெல்லாம் வயசு பில்ட் பண்ணிக்கிறேன், இங்க செஸ்ட் இது பண்ணிக்கிறேன். இந்த தொப்பியை வரணும் ஃபர்ஸ்ட். இந்த தொப்பி குத்தனா குறைஞ்சிரும் ஒரு வாட்டி. சூப்பர். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசா ஓபன் இருக்க ஜிம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டு இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். சூப்பரா இருக்கு ஜிம். போயிட்டு இன்னைக்கு சேலாம் போயிட்டு எல்லாம் கேட்கலாம் போனேன்னா என்னத்த செய்யலாம்னு போனேன். ஜிம்முக்கு சேலாம் போனேன் கேட்கலான்னு. ஸோ அங்க போய் பார்த்தா மந்த்லி வந்து 2,500 rupees கொடுக்குவான். ஆனா அங்க ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஒரு இயர் ஃபுல்லா பண்ணா 25,000 rupeesக்கு நம்ம ஜாயின் ஆயிடலாம். 5,000 rupees கம்மி சேவ் பண்ணுவோம். உனக்கு ஆல்ரெடி கை உடைஞ்சிருக்கு. இந்த கை உடைஞ்சதுல நீ ஜிம்முக்கு போறதுக்கு எப்படி யோசிக்கலாம் நீ? அதுல என்ன இருக்கு? இம்பாக்ட் கொடுக்க போறது அவ்வளவுதான் டாக்டர் சொல்லிருக்காங்க. என்ன பாடி இங்க கால்ல இந்த இதுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி
இந்த ரிஸ்ட் கொண்டா கொடுக்காம பண்ணுவோம் அவ்வளவுதான். அதுதானே மெயின். நான் எங்க பிடிக்க மாட்டேன். நான் இதுக்கு சப்போர்ட் இது புஷ் நான் இங்க வந்து இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இங்க புஷ் பண்ண போறேன். இந்த ஹேண்ட் தானே நீ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். இங்கதான் அதான் ஹெவி கொடுக்காம இது பண்ண போறேன். நான் இந்த ஜிம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி இஷ்யூன்னு சொன்னா அவன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். அதனாலதான் நான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் விதமா போலாம் பாக்குறேன். தேவையில்ல. நீ நார்மலா வாக்கிங் எந்திரிச்சு வாக் பண்ணாலே போதும். 5 நிமிஷம் தூங்குற தெரியுமா? என்ன எழுத்து விட்டு அது நம்ம ப்ராப்பர் டைம் கரெக்டா தூங்கி கரெக்டா இருந்துச்சா அது ஆகும். நம்ம வாக்கிங் எனக்கு கண்ணு தண்ணி வர வாக்கிங் போனாலே உடம்பு குறையுமா? கண்ணு தண்ணி வர ஒரு புஷ் அப் பண்ண பார்க்கலாம். புஷ் பண்ணுவாங்க. தட் இஸ் நோ இஷ்யூ. ஐ டு கண்டினியூஸ் 25 புஷ் அப் பண்ணுடா. நான் பண்ணும்போதே இன்னும் சேஷ்டத்தன எதுவுமே பண்ணாம நீ சண்டை நான் எதுவும் பண்ணல. பண்ணு நீ என்ன பண்ணுவ? ஏச்சி பண்ணு. அந்த லேப்டாப் கரெக்டா எனக்கு இது பண்ணி ஜாகா பண்ணி நான் ஒர்க் பண்றேன். பண்ணு பார் இப்ப நான் பண்ணி காட்டுறேன். பண்ணு. ரொம்ப வருஷம் ஆச்சுக்கா. ஏய் என்ன பண்ற? 3 4 இந்த புஷ் அப் டெய்லி வீட்ல பண்ணாலே உனக்கு உடம்பு குறைஞ்சிருமா? வெறும் புஷ் பண்ண மட்டும் இல்ல. ஐ வாண்ட் டு பில்ட் மசில்ஸ். பாடி ஸ்ட்ரக்சரே போயிட்டு இருக்கா. ஆச்சி நீ வீட்லயே எத்தனை எக்சர்சைஸ் இருக்கு நான் வச்சு கொடுத்துட்டா அது எத்தனை எக்சர்சைஸ் பண்ணு. அப்படி இல்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா ஆச்சி ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸே இருக்காங்க. நீ வீட்ல இருக்கும்போதே கைட் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் ஜாஸ்தி ப்ரோ. ஆன்லைன்லாம் நிறைய 420s இருக்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்பி இருக்கவங்களுக்கு அப்படி சொன்னேன். அதான் முடி எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். யாரு கேட்டு ஜாயின் பண்ண? நீ கையே you know how sensitive கை was. அதுதான் நோக்குமா. நான் அந்த பையனுக்கு வந்து நீ எப்படி ஒரு நிமிஷம் எப்பவுமே கரெக்டா ஃபர்ஸ்ட் கேளு. சோ நம்ம ட்ரைனிங்க்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு நான் லோட் கொடுக்க முடியாது. அதை விட்டு ஐ கேன் டூ எனி எக்ஸசைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எனக்கு வெயிட் லாஸ் ரொம்ப என் பாடி பில்ட் பண்ணதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்துட்டு இப்போ ஆனுவல் ஃபீஸ் ஒரே வாட்டி கட்டிட்டோம்னா ஜாயினிங் ஃபீஸ் இல்ல 25,000 5,000 சேவா. ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ சப்போர்ட் அவங்க இருப்பான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி இருப்பான்னா நம்ம போறது அந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு பே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? புரியல. இப்போ மந்த்லி பே பண்ணுதுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரீக் வந்து கரெக்டா கண்டினியூஸா போகாது. போகலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே நம்ம ஒரு பே பண்ணல வச்சுக்கோ. அது வந்து டியூஷன் ஸ்கூல் மாதிரி பே பண்ணிட்டோமே போய் ஆகணுமே அந்த மாதிரி. உனக்கு புத்தி இருக்கா? வாங்க கட் பண்ணிட்டு அந்த கை வந்து கண்ணில் வைக்கிறியே. லேடிஸ் இருக்காங்க கேட்டு நீ 25,000 பே பண்ண. இப்ப நீ வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ற ஆளு. அதனாலதான் நான் வந்துட்டு மந்த்லி பண்ணா மிஸ் ஆயிடுறேன் சொல்றேன். ஒரு கம்மிட்டி போயிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதான் நான் ஈவினிங் மட்டும் பிளான் பண்ணிருக்கேன். ஆபீஸ் 10 மணிக்கு வரீங்க ஒரு அது ஒன் டே ஸ்டே. அது எப்படி நீ ஜிம்முக்கு கரெக்டா மார்னிங் 9 o'clock ரீச் ஆகணும்னா ஆபீஸ் இருக்குல்ல. சோ 9 o'clock ரீச் ஆகணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. சோ கண்டிப்பா போயே போவோம்ல. அந்த மாதிரிதான் இப்போ ஈவினிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு ஓகே ஆனா அதுக்கப்புறம் நீ ஓகே பண்ணிருக்கணும். ஒரே வாட்டி நீ எப்படி? நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி ஜிம்முக்கு 1 month கொடுத்து பாத்திருக்கேன். அது வந்து என்ன தெரியுமா? மந்த்லி கட்டனா 3ஆவது நாள் 4ஆவது நாள் நமக்கு வீட்டுல இதுக்கே காசு இல்ல. புரியுதா? இருக்கிற 25,000 எடுத்துன்னு போய் கொடுத்துட்டா என்ன சேவிங்ஸ் பண்றது? நம்ம என்ன டிராவல் பண்றது? எதுக்கு கல்யாணம் பண்றது? பாடி கூட இம்பார்ட்டன்ட் இல்லமா? ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இல்ல. நான் என்னைக்கு சொன்னேன்? நான் வீட்லயே பண்றேன்ல எக்ஸசைஸ். அது எனக்கு இப்போ என் ஃபுல்லா ஃபிட் ஆயிடுச்சுன்னா நான் வீட்லயே பண்ணிருப்பேன். பட் எனக்கு வந்துட்டு அந்த கையில இருக்கனால நான் ஏதோ பண்ண இடம் உடம்பு ஆயிடுச்சு. அது தூங்க ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுதான் அங்க ஒருத்தர் நம்மளுக்கு ட்ரெயின் ஆக்சுவலி போனோம்னா ட்ரெயின் பண்ணுவான். சோ எது சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு இருக்கணும். அதுதான் 1 month எது வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். 1 month தானே போனா போதுன்னு. இது வந்து 25,000 அப்படின்னே வந்துட்டு பெரிய அமௌண்ட் இல்லையா? சோ நம்ம விட மாட்டோம்.
அதனாலதான் நான் வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நமக்குள்ள கமிட்மெண்ட் இருக்கு தானே. இந்த சர்டன் அமௌண்ட்டுக்கு மேல நீங்க எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ண கூடாது, 2 பேருக்கும் தெரியாம. இது பாடி இல்ல எங்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? டெய்லி பாக்குறேன் ஒரு மாதிரி தான் விசிட் பண்ணேன். அதான் எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லி நான் வேஸ்ட் பண்ணல. அது ஒரு குட் அது வேஸ்டா இல்லையான்னு நீ போன அப்புறம் தான் தெரியும். அதுதான் போர்க் பண்ணி நீ வந்து வேஸ்ட்னு சொல்ற நீ. சரி ஆச்சு, என்ன பண்ணிக்கோங்க இஷ்டம். என்ன உன் கைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு அந்த கைக்கு அவன் டாக்டர் என்ன சொல்லிருக்கான், வண்டி ஹேண்டில் மூவ் பண்ணாலே அது இது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த இது போட்டிருக்க. வண்டி ஓட்டுறதுக்கே அவன் அவ்வளவு சொன்னான். ஓட்டக்கூடாதுன்னு அவன் அவ்வளவு சொன்னான். கரெக்டா? எவ்வளவு டாக்டர் சொல்லிருக்காங்க, அது எவ்வளவு கிரிட்டிக்கலான ஆபரேஷன் அது பண்ணணும்னா. கரெக்டா? அந்த ஆபரேஷன் பண்ணாக்கா அது சரியாகுமா இல்லையா, நீங்க ஹேண்ட் கூட கரெக்டா யூஸ் பண்ண முடியாம போவோம், அதை ஆபரேஷன் பண்ணான்னு சொல்லிருக்கான். அதனால நம்ம ஆபரேஷன் விட்டுருக்கோம். நீ இந்த நிலைமையில அதுக்கு காஸ்டே 5+ lakhs சொல்லிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்றேன்னா நான் என்னத்த சொல்றேன். அது நானும் எவ்வளவு பேருக்கு கேட்டாச்சு, யூடியூப்ல பார்த்தாச்சு. அது வந்துட்டு அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணா கூட அதெல்லாம் சரியா போகுது. ஸ்கெப்பார்ட் ஜாயின்ட்லாம் சரியாவது சான்ஸே இல்ல. அது இப்போ அட்லீஸ்ட் உனக்கு வலி இல்லாம நார்மலா இருக்கிறியா? அங்க போயிட்டு ஏதோ நீ வண்டி ஓட்டினாலே உனக்கு வலிக்குது. நீ ஏதோ பண்ண போய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பக்கம் ஆபரேஷனும் பண்ண முடியாது, இந்த பக்கம் நார்மலாவும் உன்னால இருக்க முடியாது. கரெக்டா? எதுவுமே கொடுக்க போறது சொல்றேன் நானு. எதுவா இருந்தாலும் இங்க அவ்வளவுதான். ஜிம்ல போய் எப்படி ஒன் ஹேண்டில் பண்ணுவ? ஒன் ஹேண்டில் ஏன் பண்ண போறேன்? இந்த ஹேண்டில் யூஸ் பண்ண போறது இல்ல. இல்ல இது யூஸ் பண்ணாலும் இது எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இது பிடிக்கவே மாட்டேன். பிடிச்சிப்பியா நீ இப்படி? என்னது இப்படி பண்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணல. நான் வந்துட்டு இங்க வச்சுப்பேன். இப்படி பண்ணுவேன். Your wish, whatever you want you do. I'm done with you. எது பண்ணாலுமே ஒரு அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரியே பண்றதுப்பா. நீ பண்றதெல்லாம் அப்படிதான் பண்ண. நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன்? அப்படியே ஜிம்முக்கு தானே ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீட்ல ட்ரெயின் ஆவுடா. ஃபர்ஸ்ட் வீட்ல பண்ணு. ஆல்ரெடி ஜிம் போயிட்டு இருந்தேன்னா அதுக்கு தலைமையில இப்படி கை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் உலகமே இடிஞ்சு ஆகுனா அழுதுரு. வேற என்ன? இப்ப நீ கை பூச்சி வீசிக்கிற. இப்ப நீ கை பூச்சி வீசிக்கிற. இந்த டைம்ல ஏதாவது ஆவாது இருக்கா? ஆவாம இருக்குவான் சொல்லு. நீ இதுவும் ஒரு மாதிரி மூவ்மெண்ட் தானே. நீ சொல்றது பார்த்தா இதுவும் ஒரு மூவ்மெண்ட் தானே. தூங்குறேன் இங்க பாரு. தலைமை கை வச்சுட்டேன்னா நானும் எத்தனை வருஷத்துக்கு தலைமை தான் கை வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் பாரு, பிராக்டிகல் யோசி. நான் தூங்குறேன். அந்த டைம்ல நான் போட தூங்கணும் இல்ல தானே? எப்படியோ ஒரு பக்கம் திரும்பி போல இருந்தானே. ஒரு நிமிஷம் நான் சொல்றதோ கேளு. கேளு. தூங்கும் போது கான்சியஸ்னஸே இல்லாம எப்படி வேணா இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வச்சுதான் தூங்கறது. அதுன்னு ஆணி வச்சு வைக்கல ஆச்சா. அந்த டைம்லயும் ஏதாவது ஆயுதம் ஆகும். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இட் வில் பி. தூங்கும் போது ஆகும். அது விட்டு நம்ம கான்சியஸ்னஸ் இருக்கும்போது நம்ம பண்றோம்னா அந்த கான்சியஸ்னஸ் தவறுதுன்னா அந்த டைம்ல ஒருத்தர் அதை பார்த்து கைட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். அதுக்கு தான் நான் வந்துட்டு அது ஓகே இது இருக்கு. நம்ம இன்கேஸ் நம்ம தெரியாம பண்ணா கூட நான் இன்னும் முடிக்கல. நம்ம தெரியாம நம்ம பண்ணா கூட அவன் வந்துட்டு நம்மளுக்கு கைட் பண்ணுவான் ஒரே காரணத்தினாலதான் ஓகே இட் இஸ் குட். இன்னும் வேற பக்கம் நிறைய இது பண்றாங்களே, இந்த பக்கம் 25,000 rupees தானே ஓகேன்னு சொல்லி நான் பே பண்ணேன். அப்படி என்ன இருக்கு? நான் எதுக்கு உங்க பேசிட்டு இருக்கேன் புரியுதா உனக்கு? இப்ப எதுக்கு சொல்றேன்? நான் என்ன தாட் உங்க பேசிட்டு இருக்கேன் புரியுதா உனக்கு? நீ ஃபிட் ஆகிறதுலயோ நீ உடம்பு பார்த்துக்கிட்டயோ ஹெல்த்தி ஆகிறதுலயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த கிரிட்டிக்கல் அல்றத சொல்லு. இப்போ அல்றதுனால என்ன ஆகும்? சரி ஓகே உனக்கு பிடிக்கல தானே விடு. நான் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன். நான் ஜிம்முக்கு போல விடு. அது எதுக்கு அல்ற? இப்ப நீ அழுது அதுக்கப்புறமா மம்மி ஏதாவது கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் இப்ப சன் டான்ஸ் போட்டு எதுக்கு தேவையில்லாம விடு. அழாத. இப்ப நான் டச் பண்ண கூடாதா? இப்போ இது என்ன தள்ளி விட்டல? இப்ப மட்டும் ஆகாதா? அது எப்ப ஆகும்னு எனக்கு தெரியும். உனக்கு கோவம் வந்து நீ பண்ணா வந்து எதுவுமே ஆகாது. ஆனா நாங்களே பண்ண மட்டும்தான் ஆகும். ஏன் இப்படி பண்ற? இப்ப நீ இங்க அடிக்கிற இங்க வலிக்காதா? வலிக்காது.
இங்க அடிச்சா எப்படி இந்த கையில தானே இருக்கு. இதெல்லாம் டாக்டர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சா ஓகேவா உனக்கு? நீ பண்ணலாம் செஸ்டியா இது கை மேலதான் படுகிற நைட்டு ஃபுல்லா. அப்பெல்லாம் எதுவும் ஆகாதா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சொல்லு. நீயே செஞ்சுக்கிற பாரு, ஒரு விஷயம் பேசணும்னா அது முடிக்கணும். முடிக்காம இருந்தாலும் அது இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே அவ்வளவுதான். ஏதாவது ஒரு பிரச்சனையா ஒரு பாயிண்ட் ஒண்ணு கேட்டீங்களா விட்டுருவோம், அவ்வளவுதான். அது பாட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைலண்டா ஆயிடு. அதுக்கப்புறம் தெரிய வரணும் நானு சாரி அப்படின்னு. ஒப்பீனியன் தான் கேட்கிறேன். என்னோட ஒப்பீனியன் 1 month ட்ரை பண்ணி அது உங்களுக்கு ஓகே ஆனா அப்புறம் பண்ணு. இப்பதான் நான் 25,000 பே பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற? எனக்கு அப்பதான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. உனக்கு நம்பிக்கை வேணும் என்ன முடியும்னு. உனக்கு எதுலயுமே என் மேல நம்பிக்கை இல்லை. எது பண்ணாலுமே நான் உருப்படாம போவான்தான் உனக்கு ஃபர்ஸ்ட் தாட்டே. அப்படிலாம் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டு இருப்பேன். சொல்லவே இல்லை அப்படி. எல்லாத்துக்குமே அப்படியே வருது. ஏதாவது சொன்னா மட்டும் கோவம் வந்துடும். சரி ஆச்சு சாரி. ஏன் அழுதுட்டு இருக்கேன்? ஏன் அழுதா? நான் இன்னும் இல்லை. ஏன் அழுத லூசா நீ? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என் கையில. ஏன் அழுற? ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா சாரி. Nothing. ஏன் அழுற? எனக்கு அழுக வருதா? Nothing. குட்டி பாப்பா. Ask my mom and say. சரி பிடிக்கதோ அது பண்ணு ஓகேவா? நான் என்னைக்குமே உனக்கு பிடிச்சது பண்ணக்கு ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஓகேவா? பீஸா எனக்கு கூட இருக்கணும், நீ சேஃபா இருக்கணும், எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம வந்துட்டு ஹாப்பியா டிராவல் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். அதுதான் என்னோட மைண்ட். உனக்கு எதனா ஆச்சுன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் நான் சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் வந்து எவ்வளவு கிரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க நம்ம கை. நம்ம விளையாடுறப்ப கூட நான் அந்த கையை பார்த்துதானே விளையாடுவேன். எனக்கு தெரியும்ல. நான் அதனால தானே அப்படி சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன். Thank you. I'm sorry. சாரி. நான் சாரி சொன்னது வந்துட்டு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல நினைச்சு சொல்லல. என்னது எல்லாம் முடியல. ஒரே ஒரு பிராங்க் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பிராங்க் எடுத்து அம்மா நீ மீட்டிங்ல இருக்கும் போது ஒரு கேமரா செட்டப் பண்ணா அங்க தெரியுதா? ஜிம் அடிக்கிறது நான் நாளைக்கு ஜிம் போறேன்ல.